வீடு கட்டுறதுக்கு இன்ஜினியர் ஃபைனலைஸ் பண்ணி அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நச்சுன்னு ஒரு 4 கேள்வி கேட்கணும். என்னென்ன கேள்வின்றதை பாத்துங்க. கொஸ்டின் நம்பர் 1, நீங்க தினமும் சைட் விசிட் வருவீங்களா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன ஆகுதுன்னா, ஒரு கம்பெனி ஓனரே வந்து சைட் விசிட் வரணும்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அங்க லேபர்ஸ் வச்சு மட்டுமே ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு மேஸ்திரி மட்டும் இருப்பாரு. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு சைட் சூப்பர்வைசர் அந்த சைட்டுக்கு ப்ராப்பரா இருக்காங்கன்னு பாருங்க. ஏன்னா அவர் தான் குவாலிட்டி, அங்க போற மெட்டீரியல் எல்லாத்தையும் அவரால் தான் கவர்னன்ஸ் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 2, நீங்க கொட்டேஷன் வாங்கும் போதே அதுல என்னென்னலாம் இன்க்ளூடட், எதெல்லாம் எக்ஸ்ட்ராஸ் அப்படின்றது மென்ஷன் பண்ணிருக்காங்கன்றது பாருங்க. ஏன்னா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது லோ காஸ்ட்ல கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் எக்ஸ்ட்ரா, வாட்டர் ப்ரூஃபிங் எக்ஸ்ட்ரா எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் அக்ரிமெண்ட்ல ஒரு ஷீட்ல எக்ஸ்ட்ராஸ் போட்டு வாங்கிக்கோங்க. அது என்ன நெட் காஸ்ட்ன்றதை கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ண முடியும். கொஸ்டின் நம்பர் 3, நீங்க எந்தெந்த பிராண்ட் யூஸ் பண்ண போறீங்க? இப்போ வந்து ஸ்டீலுக்கு நிறைய பிராண்ட் இருக்கு, மெட்டீரியலுக்கு நிறைய பிராண்ட் இருக்கு. சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 ஸ்டீல் பிராண்ட் போட்டு ஸ்லாஷ் போட்டுருப்பாங்க. அப்படி வேண்டாம். என்ன ஸ்டீல் போட போறீங்க? ஒரே ஸ்டீல், அதை கரெக்டா கொடுங்க. என்ன சிமெண்ட்? அது ஒரே சிமெண்ட். அந்த சிமெண்ட் என்ன பிராண்டோ அந்த பிராண்ட் மட்டும் சைட்ல யூஸ் பண்ணுங்க அப்படின்றத கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பிரிக்கும் அதே மாதிரி தான். என்ன பிரிக் யூஸ் பண்ண போறீங்க? ஏன்னா இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா குவாலிட்டியில பெருசா அது நமக்கு ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணும். சோ அதனால தான் சொல்றேன். அதே மாதிரியே பாயிண்ட் நம்பர் 4, இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்காங்க, அந்த ப்ராஜெக்டோட வீடியோஸ், போட்டோஸ் முடிஞ்சா நேர்ல போய் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு அவங்களோட கிரெடிபிலிட்டி என்னன்றது தெரியும். ஏன்னா சில டைம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு ப்ராஜெக்டா இருக்கலாம், இல்ல வெறும் எலிவேஷன் ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணிருப்பாங்க, அதோட போட்டோஸ் அமைச்சு இதான் ப்ராஜெக்ட் தேவையில்லை. நீங்க டேரக்டா போங்க, இதான் இந்த ப்ராஜெக்ட் இவர் பண்ணிருக்காருன்றதா அங்க இருக்க கிளைண்ட் கேளுங்க, அவரோட கிரெடிபிலிட்டி என்னன்றத பாருங்க. இது எல்லாத்தையும் வச்சுதான் உங்களால அந்த கான்ட்ராக்டரையோ இன்ஜினியரோ டிசைட் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அட்வான்ஸ் கொடுங்க. வெறும் எலிவேஷன் மட்டும் வச்சுக்கிட்டு வெறுமனே ஒரு இது மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால ஃபைனலைஸ் பண்ண முடியாது. அங்க இருக்க குவாலிட்டி முக்கியம், அதை எந்த டேட்ல முடிச்சிருக்காங்க, சொன்ன டேட்ல முடிச்சிருக்காங்க, இது எல்லாமே மேட்டர்ஸ். சோ இது எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க அவருக்கு அட்வான்ஸ் கொடுத்தா உங்களோட வீடு நல்ல குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கும்.